கோவிடுக்கு அப்புறமாவே நெறைய பேருக்கு வந்து கோல்டு வந்ததுன்னா வந்துட்டு, ஒரு வாரத்தில போ வேண்டியது 10 நாள், 15 நாள், 30 நாள்லாம் கூட நீடிக்குது. அண்ட் கோல்டு வந்து நம்மளோட வாழ்க்கையோடவே ஒரு அங்கமாவே இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இருக்குது. சித்தாவுல நெறைய வழிமுறைகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இந்த சொன்னேன் இல்லையா நான் ஆடாதோடை, ம். இது மாதிரி தாலி சாதி சூர்ணமணி இருக்குது. வசந்த குசுமாக்கரம்னு ஒரு மாத்திரை இருக்குது. அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த மருந்துங்கள்லாம் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அது 1 இயருக்கு திருப்பி வராமல் இருக்கும். கிளைமேட் மாறி நல்ல மழை வந்தால் அந்த மாதிரி தான் வரும். அது எல்லாருக்குமே என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு வெளியில் மழை வந்தால் எங்கள் அம்மா உள்ளே தும்புவாங்க. அதான் எங்கள் அம்மா தும்புறாங்கம்மா வெளியில் மழை வரப்போகுதுன்னு வர அப்பா. அந்த அவங்களுக்கு அந்த கோல்டு அந்த காற்று வந்தாலும் அது தெரிஞ்சுக்கும் அவங்களுக்கு. அது ஒரு இயல்பு. அது சீசனல் டைமில் வர்றது மற்ற டைம்லலாம் வந்துட்டு வராது. முதல்ல இப்போ நோய் கோரோஜன்னு ஒரு மாத்திரை இருக்குது. அது போட்டோம்னா நல்ல தொடர்ந்து வருஷக்கணக்கில் இருக்கிற கோல்டு, ரன்னிங் நோஸ், தும்மல் அதெல்லாம் குறைச்சிடும். அது ரொம்ப நல்ல மாத்திரை மருந்து. வந்து மேஜிக் மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டா நாளைக்கு சரியாயிடணும்னா அது ஆகாது.